சற்று முன் வெளியான தகவல் 33% உயர்வு. எதிர்பார்க்காத மாற்றங்கள். தங்கத்தின் விலை அதிகரிக்குமா குறையுமா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு தெரியப்படுத்தவோ ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்தியாவில் தங்கம் பார் மற்றும் தங்க காயின் வாங்கும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக ஆய்வு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 9,730 உள்ளது. இதேபோல் 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 8,919 1 கிராம் 18 கேரட் தங்கம் விலை 7,344 உள்ளது. அடுத்ததாக 10 கிராம் தங்கத்தின் விலை மீண்டும் 1,00,000 ரூபாயை நெருங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவில் தங்கம் பார் மற்றும் தங்க காயின் வாங்கும் மக்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை 33% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகையால் தங்க நாணயங்கள் தூய தங்கத்தால் ஆனவை. தங்க நாணயங்கள் 0.5 கிராம் முதல் 100 கிராம் வரை பல்வேறு மதிப்புகளில் வருகின்றது. மேலும் 22 அல்லது 24 கேரட் என்ற வெவ்வேறு தூய்மை நிலையங்களுடன் வருகிறது. இதற்கு செய்கூலி பெரும்பாலும் 0 என்பதுதான் அவற்றை மலிவு விலையில் வைத்திருக்க உதவுகிறது. தற்போது இதன் காரணமாகவே இந்த தங்கத்தை பொறுத்தவரை வாங்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறப்படுகிறார்கள். கூடுதலாகவே இதை பணமாக மாற்றுவதும் எளிதானது. ஏனென்றால் தங்க பார் போல இல்லாமல் தங்க நாணயங்கள் எளிதாக விற்க முடியும். இன்னும் வேகமாக பணமாக மாற்ற முடியும். இதனால் இதை பலரும் விரும்புவதாக கூறப்பட்டு உள்ளது. அமெரிக்காவில் MCX தங்கம் விலை ரூபாய் 5,100 வரை 10 கிராமுக்கு உயர்ந்து உள்ளது. தங்கம் விலை மீண்டும் மேல் நோக்கி செல்வதற்கு இது வலுவான உதாரணமாக மாறியுள்ளது. இதற்காக தங்கம் விலை கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து உயர்ந்து 10 கிராமுக்கு ரூபாய் 96,050 உயர்ந்தது. தங்கத்தின் விலை மே 15 அன்று 90,890 பார் 10 கிராமாக இருந்தது. இப்போது தங்கத்தின் விலை ரூபாய் 5,160 உயர்ந்து 95,000 தாண்டி உள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் 2025ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் தங்கத்தின் விலை சராசரியாக அவுன்ஸ் ஒன்றுக்கு $3,675  2024ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் $4,000 அவுன்ஸ் அளவை தாண்டும் என்றும் கணித்துள்ளார். இப்போது தங்கம் விலை அவ்வப்போது சரிவது போல தோன்றலாம். ஒரு சில வாரங்கள் வேகமாக சரிவை சந்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,000 வரை செல்லும். நாம் நினைத்து பார்க்க முடியாத உச்சத்தை தங்கம் அடையும் சூழல் உள்ளது. அதிகம் விற்பனையாகி உலக அளவில் சாதனை படைத்த நிதி நிர்வாக புத்தகமான ரிச் டேட் புவர் டேட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி தங்கம் விலை குறித்து தைரியமாக கணித்துள்ளார். 2035ஆம் ஆண்டுக்குள் பிட்காயின் 1 மில்லியனை தாண்டும். தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு $30,000 இருக்கும். வெள்ளி 2035ஆம் ஆண்டுக்குள் ஒரு நாணயத்திற்கு $3,000 எட்டும் என்று கணித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் பத்திரப்பதிவு செய்பவர்கள் கவனத்திற்கு வரப்போகும் முக்கிய மாற்றங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் சிம் கார்டு வாங்குவது, வங்கி கணக்கு
ஆரம்பிப்பது உள்ளிட்ட பல சேவைகளுக்கும் ஆதார் கார்டு அவசியமாக உள்ளது. அந்த வகையில் முக்கியமான ஆவணமாக ஆதார் கார்டு உள்ளது. இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்வதில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், சார்பதிவாளர் அலுவலகங்களில் தினத்தோறும் பத்திரப்பதிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வீடு மனை தொடர்பான பத்திரப்பதிவுக்கான சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு ஏராளமான நபர்கள் வருகை தருகிறது. புதிய சொத்து வாங்குவது மற்றும் பெயர் மாற்றம் செய்வதற்கு பத்திரப்பதிவு செய்வது அவசியமாக உள்ளது. இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு புதிய சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது. இதற்காக முழுமையான தகவலை தற்போது விரிவாக பார்ப்போம். அதாவது, இந்தியாவில் முக்கியமான ஆவணமாக கருதப்படும் ஆதார் கார்டு பல சேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிம் கார்டு வாங்குவது, அதேபோல வங்கி கணக்கு துவங்குவது போன்ற முக்கியமான பலவற்றிற்கும் ஆதார் கார்டு அவசியம். அந்த வகையில்தான் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஆதார் கார்டு தேவையாக உள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆதார் கட்டாயமாக கேட்கப்படுகிறது. இதற்காக பதிவுத்துறையில் ஆதார் எண்ணை வைத்து சொத்து விவரங்களை எளிதில் கண்டறிய முடியும் என்பதால் ஆதாரை கேட்கிறார்கள். ஆதாரை கட்டாயமாக்குவதால் முறைகேடுகள் நடக்காது. இதனால் நடந்தாலும் அதனை கண்டறியலாம் என கூறப்படுகிறது. ஆதார் பத்திரப்பதிவு செய்வதற்கும் ஆதார் எண் வசதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள். ஆதார் இல்லாத பட்சத்தில் பத்திரப்பதிவு செய்வது கஷ்டம் என்ற நிலை உள்ளது. இதற்காக இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு புதிய திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. அசையா சொத்துக்கள் தொடர்பான சொத்து உரிமை, உயிர் கிரைய பத்திரம் உள்ளிட்டவை நிலப்பதிவு சட்டம் 1908 கீழ் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்திற்கு மாறாக புதிய வரைவு மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. 117 ஆண்டு கால பழமையான சட்டத்திற்கு மாற்றாக ஒன்றிய அரசு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய வருகை மசோதாவில் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஆதார் கட்டாயம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரைவு மசோதாவில் ஆதார் எண் கட்டாயம் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பப்படுபவர்கள் ஆதார் எண் வழங்கி சரிபார்த்து கொள்ளலாம். மாற்று வழிமுறைகள் மூலமாக சரிபார்க்கலாம். மேலும் புதிய வரைவு மசோதாவில் படி நேரிலோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். ஆனாலும் பத்திரத்தை பெறுவதற்கு சார்பதிவாளர் முன்பாக நேரில் ஆஜராக வேண்டும். அத்துடன் கைரேகை பயோமெட்ரிக் மூலமாக அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான் கார்டு எண் அளிக்க வேண்டும் எனவும் புதிய வரைவு மசோதாவில் கூறப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.